அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்ன்றது வரலை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஷஃபீஉனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. சலவாத்து சொன்னால் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுன்றக்காண்டி சொன்னோம். என்ன அப்படின்னா, நாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசாக நமக்கு முன்னால் கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அப்துர் ரஹ்மான் தங்கள் உஸ்தாத் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆஃபியத்துள்ள தீர்காயசு கொடுப்பானா. நமக்கு மத்தியில் அவருடைய நிழலை ஒருபாடு காலம் அல்லாஹ் உண்டாக்கி தருவானா. அவர்கள் இன்ஷா அல்லாஹ் தங்கள் முன் அற்புதமான இந்த மீலாதுடைய சிறப்பு பேருரை இன்ஷா அல்லாஹ் நிகழ்த்துவார்கள். மர்ஹபன் யா உஸ்தாதி. السلام عليكم ورحمة الله وبركاته. يا سيد السادات جئتك قاصدا أرجو حماك فلا تخيب مقصدي ما لي سوى حبي لديك وسيلة فامنن علي بفضل جودك أسعدي إني نزيلك والنزيل لديك يا خير الأنام بكل خير يغتدي قد حل بي ما قد علمت من الأداء والظلم والضعف الشديد فأسئدي اشفع لربك أن يعافيني وأن لا يشمت الأعداء بي يا سيدي. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான உலமாக்களே, கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புனிதம் நிறைந்த இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டு சஹாபாக்களால் பின்பற்றப்பட்டு நாதாக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்ட சுன்னத் வல் ஜமாஅத்தின் புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினம் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் குடும்பத்தோடு ஹஜ்ஜு செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹுடைய திருலிகாவையும் திரு ஷஃபாஅத்துகளையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்தி நெற்றியை நிலத்தில் வைத்து சுஜூது செய்யும் பாக்கியத்தோடு சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு ஹிதமத் செய்யும் பாக்கியத்தோடு நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நம்மிலிருந்து மரணித்து விடைபெற்று சென்ற நம்முடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், துஆவை கொண்டு வசியத் செய்தவர்கள் அனைவர்களுடைய கபறுகளையும் சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி அருள் நிறைந்ததாக ஆக்கி அருள் புரிவதோடு நாம் செல்ல இருக்கும் நம்முடைய கபறுகளையும் ரவுலாவோடு தொடர்புள்ளதாகவும் மணவரையை விட சிறந்த அறையாகவும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ஒரு புனிதமான நல்ல நிகழ்ச்சி. ஒரு கூட்டம் வாலிபர்களை ஆஷிகீன்களாக கொண்டு நடக்கிற இஷ்கே மதீனா புருதா குழு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாமத் நாள் வரையிலும் தொடர துலங்கச் செய்வானாக. வழிகட்ட காலங்களில் ஏதோ ஒரு போங்கில் நடக்கிற வாலிபர்களை மஹப்பத்துர் ரசூல் பேசுவதற்கும் அதை ரசிப்பதற்கும் ருசிப்பதற்கும் வழிகாட்டுவதற்காக அமைந்த இந்த நிகழ்வை மனதார பாராட்டி துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூலாக்குவானாக. அருமையான சகோதரர்களே, ஒரு பேரின்ப உலகம் மஹப்பத்துர் ரசூலின் உலகம். அது ஆஷிகீன்கள் கண்ட உலகம். அதில் நாம் ஒரு சொட்டை தொட்டு நம் வாயில் வைத்தோம் என்றால் அதை விட்டும் பின்வாங்க மாட்டோம். அது ஒரு பேரின்ப காதல். அந்த காதலில் தன்னை காணாமலாக்கியவர்கள் தான் ஆஷிகீன்கள். தானென்று யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய ரசூலை மட்டும்தான் பார்ப்பார்கள். ஆஷிகீன்களில் உன்னத இடத்தை பெற்றிருப்பவர்கள் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. ஒரு தடவை மக்கத்து மாமலர், மதீனத்து வேந்தர், சொர்க்கத்து நாயகர், பணிவின் சிகரம், புனிதத்தின் பேரரசு, மஹ்ஷரின் மாண்பாளர், 200 கோடி முஸ்லிம்களின் இதயத் துடிப்பு சய்யிதுனா வ காயிதுனா வ ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் நாயகத்தை பார்த்து சொல்கிறார்கள், யா அபாபக்கர், உலகத்தில் எனக்கு யாரெல்லாமோ பணத்தை செலவழித்திருக்கிறார்கள், ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பொருளை செலவழித்ததைப் போல யாருடைய பொருளாலும் நான் பலன் பெறவில்லை. இது நல்ல வாழ்த்தா இல்லையா? இந்த வாழ்த்தை கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லி இருக்க வேண்டும்? சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அழுகிறார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா அபூபக்கர், ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது ஒரே பதில், யா ரசூலல்லாஹ், தாங்கள் இருக்கிற பொழுது அபூபக்கருக்குன்னு ஒரு பொருள் இருக்கிறதா? அபூபக்கருடைய பொருள் என்று என் பொருளை வித்தியாசப்படுத்த வேண்டாம் யா ரசூலல்லாஹ். நானும் உங்களுக்கு அர்ப்பணம், என் பொருளும் அர்ப்பணம், என் தாயும் தந்தையும் அர்ப்பணம், அனைத்தும் உங்களுக்கு நான் அர்ப்பணம். 200 தடவை, கொஞ்சம் நினைவில் வைத்து பாருங்கள், 200 தடவை என் கண்மணி நாயகத்தை பார்த்து ஃபிதாஉக அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ் என்று சொன்னவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. பல கட்டங்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வார்த்தை, யா ரசூலல்லாஹ், அபூபக்கர்னு ஒருத்தர் கிடையாது என்பார்கள்.
யார் அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹ் அந்த பாசத்தை நம் இதயத்தில் தருவானா? ஒரு ஹராமை பார்க்க நம் கண்கள் துடிக்கிற பொழுது என் ஹபீப் இதை பார்க்க விரும்ப மாட்டார்கள், இந்த கண்ணால் நான் அதை பார்க்க மாட்டேன் என்ற எண்ணத்தை அல்லாஹ் மஹப்பத்தின் வெளிப்பாடாக கொண்டு வந்து தருவானா? ரௌலாவை பல தடவை பார்த்து ரசித்து ருசிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நிறைவாக்கி தந்தருள் புரிவானாக, உயர்வாக்கி தந்தருள் புரிவானாக. மக்கத்து மாமாணிக்கம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு சமூகத்திற்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு இடத்திற்கு போகிறார்கள். தொழுகையின் நேரம் நெருங்குகிறது. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. சஹாபாக்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அபூபக்கர் நாயகத்திடத்தில் நாங்கள் காமத் சொல்கிறோம், நீங்கள் தொழுகை வைக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். அல்லாஹுடைய தொழுகை பிற்படுத்த வேண்டாம், காமத் சொல்லுங்கள் என்றார்கள். காமத் சொல்லப்பட்டு விட்டது. தொழுகை ஆரம்பிக்கிறது, தொழுகை நடக்கிறது. 2 ரக்காத் முடிவடைந்த நிலைமையில் பூமான் முஹம்மது முஸ்தபா, அழகின் மொத்த உருவம் முஹம்மது முஸ்தபா, ரோஜா நிறத்தின் ராஜா முஹம்மது முஸ்தபா, நெஞ்சில் நிறைந்த நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது வருகிறார்கள். வந்ததும் பின்னால் நிற்கிற சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் இப்படியே இடத்தை கொடுத்து மாறுகிறார்கள். கண்மணி நாயகம் இப்படியே முன்னால் செல்லுகிறார்கள். முன்னால் சென்றதும் அபூபக்கர் நாயகம் இமாமாக நிற்கிறார்கள். இதை கண்காணித்து விடுகிறார்கள். அபூபக்கர் நாயகம் இமாமத்தில் இருந்து பின்வாங்குகிறார்கள். அருமையானவர்களே, இதை நாம் மதுரையில் இருந்து சிந்திக்க வேண்டாம், கொஞ்சம் மதீனாவிற்கு திசையை திருப்போம், மதீனாவிற்கு போவோம். மதீனாவில் நாமும் அந்த அவையில் அமர்ந்திருக்கிறோம் என்று கற்பனை செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் அந்த பாக்கியத்தை தருவானா? சொர்க்கத்தில் கண்மணி நாயகத்தை பார்த்து, யா ரசூலல்லாஹ், சஹாபாக்களுக்கு கிடைத்த பாக்கியம், ஒரு வக்து எங்களுக்கு இமாமத்து நில்லுங்கள் யா ரசூலல்லாஹ், பாவிகளாகிய நாங்கள் பின்னால் நின்று பார்க்கட்டும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டால் கண்மணி நாயகம் மறுக்க மாட்டார்கள். இப்பொழுது அபூபக்கர் நாயகம் முன்சஃபில், கண்மணி நாயகம் முன்சஃபில், அபூபக்கர் நாயகம் இமாமாக முன்னால் நிற்கிறார்கள். இதை பார்த்துவிட்டு அபூபக்கர் நாயகம் ஸ்டெப்பை பின்னால் வைக்கிறார்கள். கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், கிஃப் யா அபூபக்கர், அபூபக்கரே நில்லுங்கள் என்கிறார்கள். இந்த ஒரு கால் இங்கே வந்த கால் பின்னையும் திரும்ப இங்கே வருது. வந்து முன்சஃபில் நின்று விடுகிறார்கள். கண்மணி நாயகம் 2வது ரக்காத்திலிருந்து இமாமத்தை ஏற்கிறார்கள். இந்த காட்சியை கொஞ்சம் மதீனாவிற்கு சென்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை மதீனாவில் ஒன்று கூட்டுவானாக. கவிதைகளில் சொல்வார்களே, சொர்க்கம்தான் இனிமையானது, ஆனால் எனக்கு சொர்க்கத்தை விட இனிமையானது மதீனா. அல்லாஹ் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. ரசிப்பவர்களுக்குத்தான் அந்த ருசிப்பு தெரியும். அல்லாஹ் அந்த தௌஃபீகை நம் இதயத்தில் தருவானாக, செயல்பாடுகளில் தருவானாக. ஒவ்வொரு நாளும் உறங்குகிற பொழுது என்னருமை வாலிபர்களே, இன்றைக்கு என் ஹபீபை நான் பார்த்து விடுவேன் என்ற எண்ணத்தோடு படுங்கள். இன்றைக்கு இல்லாவிட்டால் என்றாவது ஒரு நாள் என் ஹபீபு வந்து விடுவார்கள். அல்லாஹ் தௌஃபீகை தந்தருள் புரிவான். இப்போ சஹாபாக்களுக்கு 4 ரக்காத்து, கண்மணி நாயகத்துக்கு 2 ரக்காத்து, இமாமுக்கு 2 ரக்காத்து. அதனால தான் கொஞ்சம் மதீனாவிற்கு போவோம். இதை இங்கே இருந்து கற்பனை செய்தால் சரியாக வராது. மதீனாவில் நாம் இருக்கிறோம். கண்மணி நாயகம் 2 ரக்காத்து தொழுதி இருக்கிறார்கள், மாமூமீன்கள் 4 ரக்காத்து தொழுதி இருக்கிறார்கள். இப்படி எங்காவது நடக்குமா? இமாமு 2 ரக்காத்தும் மாமூமீன்கள் 4 ரக்காத்தும். எங்கள் கண்மணி நாயகம் தொழுகிறார்கள். முன்னால் நின்று தொழுது முடித்து விட்டு கேட்டார்களாம், யா அபூபக்கர், சொன்னேனே கிஃப் யா அபூபக்கர், அபூபக்கரே நில்லுங்கள் அங்கே என்று சொன்னேனே என்று சொல்லுகிற பொழுது கண்மணி நாயகத்தை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு வார்த்தை சொன்னார்களாம். அதற்கொன்னும் அபூ குஹாஃபாவுடைய மகனுக்கு தகுதி வரவில்லை என்றார்களாம்.
அபூ குஹாபாவுடைய மகன் கண்மணி நாயகத்திற்கு முன்னால் நிற்பதற்கு தகுதி இல்லை. எந்த அபூபக்கர் ரலியல்லாஹு இன்ஷா அல்லாஹ் நாம சொர்க்கத்துக்கு போவோம்ல. ஏன் போவோம்? எங்களுக்கு எங்கள் ஹபீப் இருக்கிறார்கள். ஹுது பி ஐதீனா கல்லத் ஹீலத்துனா அதிருக்குனா முராதனா யா ரசூலல்லாஹ் என்று நாம் சொல்வோம். எங்கள் அமல்களின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை, எங்கள் செயல்பாடுகளின் மீது நம்பிக்கை இல்லை. மாலி சிவா ஹுப்பீலதைக வசீலத்துன், எங்களுடைய ஹுப்பை தவிர மஹப்பத்தை தவிர எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. அந்த மஹப்பத் நம்மை கரை சேர்க்கும். மஹப்பத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள். அல்லாஹுடைய ரசூல் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னார்கள், உலகத்தில் 360 நல்ல தன்மைகள் நல்ல குணங்கள் இருக்கிறது, அதில் ஒரு குணம் இருந்தால் அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்றார்கள். இந்த ஹதீஸை கொஞ்சம் நம்மளோட சிந்திச்சு பாருங்க. நம்ம என்ன நினைப்போம்? எந்த பொறுமை இருக்குது ஒன்று இருக்குது, எந்த கொஞ்சம் சாந்தத்தனை இருக்குது, நம்ம ஒரு 7 டன் எந்த இருக்குதா கண்டுபிடிச்சிருவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அஃபிய ஹஸ்லத்துன் வாஹிதா, என்ற ஒரே ஒரு தன்மையாவது என்னிடத்தில் இருக்கிறதான்னு கேட்டார். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபூபக்கர், உங்கள்கிட்ட 360 தன்மையும் ஒன்றாக இருக்கிறது என்றார்கள். 360 ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் முன்னால் நிற்பதற்கு தகுதி இல்லை, நான் பின்னால் தான் நிற்பேன், நான் பின்னால் தான் நிற்பேன் என்று சொல்லி ஓடி வந்தார்களே, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொர்க்கத்தில் நாம் பார்க்க வேண்டும். நீங்க தான் அந்த அபூபக்கர் நாயகமா? தாருங்கள் உங்கள் கரத்தை, முத்தட்டும் எங்கள் பாயை எங்கள் முகங்களை கொண்டு நாங்கள் முத்தி ஆனந்தம் பெறட்டும். 1400 ஆண்டுகளாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்துக் கொண்டல்லவா படுத்து கிடக்கிறார்கள். அருமையானவர்களே, அந்த ரசிப்பின் ருசிப்பை நம்மால் விளங்கவே முடியவில்லை, நம்மால் விளங்க முடியவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மஹப்பத்தை அல்லாஹ் நம் இதயத்தில் தருவானாக. அந்த மஹப்பத்தினுடைய உலகம் சாதாரண உலகம் அல்ல. கண்மணி நாயகத்தை ரசித்தவர்களுடைய பட்டியலை கொஞ்சம் பட்டியலிட்டு பாருங்கள். பூமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசித்த ரசிப்பில் முதலிடத்தில் சையீதா ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுங்க. நம்ம மட்டும்தான் சுன்னத்துல் ஜமாத் மட்டும்தான் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, எங்க உம்மா ரலியல்லாஹு அன்ஹா, எங்கள் கண்மணியை பெற்றுத்தந்த ரலியல்லாஹு அன்ஹா, எங்கள் கண்மணியை 10 மாதம் வயிற்றில் சுமந்த ரலியல்லாஹு அன்ஹா, எங்கள் கண்மணியை முதலாக கண்ட ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு பிள்ளை பிறந்த பிள்ளைய சின்ன குழந்தையா பார்க்கிற பொழுது நாம் என்ன செய்வோம்? காலில் கூட முத்தமிடுவோம். எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடிகளில் முத்தமிட்டவர்கள் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த பேரின்ப காதலை நினைத்து பார்ப்போம். தான் மரணிக்கிற தருவாயில் அழுது கொண்டே கவிதை படிப்பார்கள். என் பிள்ளைக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது, அவர் இந்த உலகத்தின் தலைவராக இருப்பார்கள் என்று சொல்லி காட்டினார்களே, அந்த ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா. ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா. யார் ஹலீமத்து ஸஅதியா? வளர்ப்பு தாய். நல்ல பிள்ளை, சின்ன பிள்ளையா இருந்த பேசணும், நல்லதுதான். கண்மணி அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. கண்மணி நாயகத்துக்கு பால் ஊட்டியவர்கள் என்று சொல்வார்கள். இப்போ பீர் முகமது ஹஸரத் சொன்னாங்கல்ல, அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகத்துக்கு வீடு கொடுக்கல. இப்போ நம்மெல்லாம் என்ன சொல்கிறோம்? ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகத்துக்கு பால் கொடுத்தார்கள் என்பார்கள். இல்லை, எங்கள் நாயகம்தான் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு பால் கொடுத்தார்கள்.
கண்மணி நாயகத்தை கையில் தூக்கி வருகிற பொழுது அவர்களுடைய 2 மார்பகங்களும் சூகையாக இருந்தது, பால் சுரக்காது. எங்கள் பூமான் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜித்தபா ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ராஹத்துல்லில் ஆஷிகீன் முராதுல் முஸ்தாகீன் வசீலத்துனா ஃபித் தாரைன் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதம் நிறைந்த அந்த வாயை அந்த மார்பகத்தில் வைத்ததற்கு பின்னால் தான் பால் சுரந்தது என்கின்றால் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அமுதை கொடுத்தவர்களை எங்கள் கண்மணி நாயகம். மதீனத்து நாதரே, மக்கத்து வேந்தரே, எங்கள் இதய நாயகரே, எங்களுக்கும் ஏதாவது தாருங்கள், எங்களுக்கும் ஏதாவது தாருங்கள். நாதாக்களுடைய வாழ்வை நாம் கேள்விப்படுகிற பொழுது, சில வரலாற்றுகளை படிக்கிற பொழுது கண்களில் கண்ணீர் சொட்டுகிறது. நாம் எத்தனை காலம் இப்படி படிச்சுக்கிட்டே காலத்தை ஓட்டுவது? எங்களுக்கும் ருசிக்க வேண்டாமா? எங்களுக்கும் ரசிக்க வேண்டாமா? முஅஜமு மன் ரஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி வல் யக்லா அப்படின்னு ஒரு கிதாப். இந்த நம்ம இன்றைக்கி 3 நாளாக தொடர்ச்சியாக மஹப்பத்து ரசூலே பேசிட்டு வரேன். அல்லாஹ் தந்த ஒரு பெரும் பாக்கியம். அங்கே இருக்கிற சமயம் கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் வந்தது. அந்த கிதாபை எடுத்து ஒரு புரட்டுகிற சமயம் யாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாஃபி ரலியல்லாஹு அன்ஹு, முஹம்மது இப்னு அப்துல்லாஹுல் யாஃபி ரலியல்லாஹு. இடையில் ஒரு செய்தியை வழங்கிக்கிடுவோம். கண்மணி நாயகத்திற்கு முஹம்மது என்ற பெயர் வைக்கப்படுவது வரையிலும் அல்லாஹ் அந்த பெயரை யாருக்கும் வைக்கக்கூடாது என்று தடுத்து விட்டான். இன்றைக்கு உலகத்திலேயே 16 கோடி ஜனங்களுடைய பெயர் முஹம்மத். உலகத்தில் யாரும் இதை தடுக்க முடியாது. 2வது இடத்தில் இருக்கிற பேர் யார் தெரியுமா? மேரி. 16 கோடி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயர் என்றால் மேரியினுடைய பெயர் 8 கோடி தான். அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து திட்டம் போட்டு ஒரு 8 கோடி பேருக்கு இன்னும் பெயர் வைக்க முடியுமா என்றால் முடியாது. எங்கள் கண்மணி நாயகத்திற்கு பெயர் வைத்தவன் அல்லாஹ். அல்லமனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅலீமி அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி. 16 கோடி பேர்களுக்கு முஹம்மதுன்னு பேர். நம்ம பிள்ளைகளுக்கு, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு முஹம்மதோ அஹ்மதோ இல்லாமல் பேர் வைக்காதீங்க. ஃபஇன்னலி திம்மத்தன் படிங்களேம்மா. மின்ஹு பிதஸ்மியதி முஹம்மதன் வஹுவ ஃபௌ ஃபல் ஹல்கி பிஸ்ஸிமமி மௌலாய ஸல்லி வஸல் அலா ஹபீபிக கைல் ஹல்கி குல்லிஹிமி. யாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவுக்கு போகிறதுன்னா நம்மளை மாதிரி மதீனாவுக்கு போகிறவங்க இல்லையா, ஆஷிகீன்கள். மதீனாவினுடைய எல்கையில் போய் நின்று கேட்பார்களாம், யா ரசூலல்லாஹ், அனுமதிதாரியலா, உங்கள் வீட்டுக்குள்ளே நாங்கள் நுழையலாமா? பார்க்கிற பொழுது நாமெல்லாம் என்ன ஆஷிக்குகள்! அல்லாஹ் நம்முடைய இஷ்கை பரிபூர்ணப்படுத்துவானா? இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சில சமயம் முஹம்மதுன்னு பேரை சொல்லிட்டா மயங்கி கீழே விழுந்துருவாங்களாம். ஏனென்று கேட்பார்களாம். முஹம்மத் என்று சொல்லுகிற பொழுது அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னில் புகுந்து விடுவார்கள், என்னால் தாங்கி நிற்க முடியவில்லை என்பார்களாம். உறங்குதுதான் அவங்களுக்கு தடயம். மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உறங்கினால் கண்மணி நாயகத்தை பார்ப்பார்கள். அல்லாஹ் நம்முடைய உறக்கத்தையும் நல்ல உறக்கமாக ஆக்குவானாக. அருமையான வாலிபர்களே, அருமையானவர்களே, உங்களுடைய காலம் கொஞ்சம் பொல்லாத காலம். எங்களுடைய வாலிபத்தை போன்றதல்ல. உங்களுடைய வாலிபம் கொடுமையான காலத்தில் வாழுகிறீர்கள். கொஞ்சம் இஷ்டில் வாழுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு கரம் தருவார்கள். ஸலவாத்தை அதிகப்படுத்துங்கள். சொல்வார்கள், ஸலவாத்தை அதிகப்படுத்தினோம் என்றால் ரவுலா வந்து நம்மை பாதுகாக்குமாம். நான் எல்லா இடத்துலையும் ஒரு செய்தியை சொல்கிறேன். ஒரு மலையாள உஸ்தாத் ஒரு ஆள் பேசுகிறார் ஒரு பயானில். ஒரு பையன் பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு இருக்கிறான். பிலிப்பைன்ஸ் என்பது கொஞ்சம் கொடுமையான நாட்டில் ஒரு நாடு.
அவன் பிலிப்பைன்ஸில் படிச்சுட்டு இருக்கிறான். அவன்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, பிலிப்பைன்ஸ் எப்படியப்பான்னு. அரைகுறை ஆடையோட நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துருவா. அப்போ இந்த உஸ்தாது விடாமல் அவர்கிட்ட திரும்ப கேட்டிருக்கிறா, எப்படியப்பா நீங்களாம் வாழ்றியா அப்படின்னு. இல்லை, எங்களுக்கும் சில சமயம் மனசு கொஞ்சம் சஞ்சலமாயிரும். சஞ்சலமாயிட்டா என்ன செய்வீங்க என்று கேட்கிற பொழுது நான் 3 தடவை சலாத்து நாரியாவை ஓதுவேன். அல்லாஹும்ம ஓதுங்கம்மா. அல்லாஹும்ம ஸல்லி ஸலாத்தன் காமிலா வஸல்லிம் ஸலாமன் தாம்மா அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லதி தன்ஹல்லு பிஹில் உக்து வதன்ஃபர்ஜு பிஹில் குரபு வதுக்லா பிஹில் ஹவாயிஜு வதுனாலு பிஹில் ரகாயிபு வஹுஸ்னுல் ஹவாத்திம் வஇஸ்தஸ்கல் கமாமு பிவஜ்ஹில் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி ஃபீ குல்லி லம்ஹத்தின் நஃபஸின். நல்ல நஃப்ஸுன்னு ஓதாண்டா. என்ன நஃபஸின்? ரெண்டுக்கும் அர்த்தத்தில் ரொம்ப வித்தியாசம். நஃப்ஸுன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதர்களுடைய எண்ணிக்கை அளவு. நஃபஸ்ன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய மூச்சினுடைய அளவு. அல்லாஹ் நஃபஸின் பிஅததி குல்லி மஅலூம் அல்லக். அந்த பையன் சொல்கிறாராம், நான் 3 தடவை ஸலவாத்து நாரியாவை ஓதுவேன், பச்சை குப்பா என் முன்னால் வந்து நிற்கும் என்கிறார். அல்லாஹ் அல்லாஹ். இதனால தான் நம்ம சொல்கிறோம், யா சய்யித சாதாத்தி ஜிதுக காசிதா அர்ஜு ஹிமாக்க யா ரசூலல்லாஹ். உங்கள் பாதுகாப்பை எங்களுக்கு தாருங்க, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு கொள்ளுங்கள், எங்கள் இளம் யுவதிகளுக்கு கொடுங்கள், எங்கள் வளரும் பிள்ளைகளுக்கு கொடுங்கள். எங்கள் பிள்ளைகள் மிகப்பெரிய கொடூரமான காலத்தில் வாழுகிறார்கள், போதை திணிக்கப்படக்கூடிய காலத்தில் வாழுகிறார்கள். எங்கள் பிள்ளைகளுக்கு அனுமதி கொடுங்கள். யாஃபி ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட பொழுது யாஃபி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொன்னார்கள், கண்மணி நாயகம் சொல்கிறார்கள், யார் சொல்லுதா எனக்கு அனுமதி தாருங்க. 14 நாள் கேட்டு எல்கையிலே படுத்துறா, உள்ள நுழையல, கால் எடுத்து உள்ள வைக்கல. உள்ள வைக்காத உடனே 14வது நாள் கனவில் வருகிறார்கள். வந்து சொன்னார்களாம், யமனில் 14 வலிமார்கள் இருக்கிறார்கள், அந்த 14 வலிமார்களையும் போய் ஜியாரத் செய்து விட்டு வாருங்கள், அவர்களை ஜியாரத் செய்தால் அது என்னை ஜியாரத் செய்தது போன்றது என்றார்கள். அதனால தான் மதுரைக்கு வந்தோம்னா கோரிப்பாளையத்தில் ஏறி, மதுரையின் எஜமானனே எனக்கு கொஞ்சம் அனுமதி தாரியலான்னு கேட்டுக்கிடணும். எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊரில் வலிமார்களிடத்தில் அனுமதி வாங்க வேண்டும். அவர்கள் தான் அங்குள்ள குத்துபுமார்கள், அவர்கள் தான் ராஜாக்கள், அவர்கள் பிச்சை போட்டால் தான் நாம் பேச முடியும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. கண்மணி நாயகம் சொன்னார்களாம், அதில் 7 பேர் ஹயாத்தோடு இருக்கிறார்கள், 7 பேர் வஃபாத் ஆகிவிட்டார்கள், 7 பேர் ஹயாத்தாக இருக்கிறவங்கள போய் சந்திங்க. இப்படியே இவங்க போய் கண்மணி நாயகத்திட்ட பேரையும் கேட்குறாங்க, லிஸ்ட்டையும் கேட்டாக. என்ன அற்புதங்கள் யாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த அற்புதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் அந்த பேரின்ப காதலை தருவானாக. ஒவ்வொருத்தட்டியாக போகிறாங்க. அதில் ஒரு ஆள்கிட்ட போன உடனேயே அவங்க இவங்களை பார்த்து சொன்னாங்களாம், மர்ஹபம் பியார் பிரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு சோபனம் வாருங்கள். இவர்களுக்கு இடையில் ஒரு ஆன்மீக தொடர்பு உண்டு. அந்த ஆன்மீக தொடர்பை நாம் விளங்க முடியாது. அருமையானவர்களே, உலகத்தில் எதை வேண்டுமென்றாலும் விட்டுவிடலாம். நம் ஹபீபான கண்மணி நாயகத்தை கனவில் பார்க்காமல், யா அல்லாஹ் என்னை நீ வஃபாத்தாக்காதே, எங்களை நீ வஃபாத்தாக்காதே, எங்கள் இளம் செல்வங்களை நீ வஃபாத்தாக்காதே. அந்த பூமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு வஃபாத்தாக வேண்டும். இப்போ 14 பேரையும் சந்திச்சுட்டு திரும்ப வாராக. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், 14 பேரை சந்திக்க சொல்லிட்டா இப்போ தைரியமாக உள்ள நுழையலாம் என்று வந்து வாசலில் நின்று விடுகிறார்கள். மீண்டும் 14 நாட்கள் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். இஅதன் லீ யா ரசூலல்லாஹ், இஅதன் லீ யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், எனக்கு அனுமதி கொடுங்கள் யா ரசூலல்லாஹ், உங்கள் ரவுலாவில் ஏறுவதற்கு அனுமதி தாருங்கள். அருமையானவர்களே, அந்த ரவுலா என்பது ஒரு தர்பார். அருமை சகோதரர்களே, அது ஒரு தர்பார். அந்த தர்பாரில் ஆஷிகீன்கள் வந்து நிற்பார்கள், தன்னை மறந்து நிற்பார்கள். சின்ன வயதிலேயே மதீனா செல்லுங்கள் அருமை தோழர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் சொல்லுங்கள், யா ரசூல் அல்லாஹ் எங்களை அழைத்து கொள்ளுங்கள் யா ரசூல் அல்லாஹ் என்று கேளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நமக்கு தருவான். இந்த மீலாதுடைய நிகழ்வு நம்முடைய மஹப்பத்தில் ஒரு இன்ஜெக்ஷனாக அல்லாஹ் ஆக்கி தருவானா. அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. 14 நாட்கள்
நிற்கிறார்கள். 14வது நாள் மக்கத்து மாமலர் மதீனத்து வேந்தர் ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோ கனவில் வந்து ஃபத்தபஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. இந்த வார்த்தைகளை எல்லாம் அரபியில் பார்க்குற பொழுது யா ரசூலல்லாஹ் யாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து புன்சிரிப்பு சிரிக்கிறார்களாம். நம்ம இந்த பேர மக்களை இந்த பாட்டனார்கள் ஏதாவது கேலி பண்ணிட்டு அவன் பண்ணுற சேட்டை பார்த்துட்டு ஒரு சிரிப்பாக, அது பாட்டன் ஆயிட்டு அப்பாவாயிட்டு பார்த்தா தான் விளங்கும். அதே போல் ஒரு சிரித்து விட்டு வாருங்கள் யாஃபி அவர்களே அழைத்து செல்கிறார்கள். செல்லுகிற பொழுது சொன்னார்களாம், அந்த மினல் ஆமினீன், நீங்கள் பரிசுத்தமானவர்கள், வாருங்கள் உள்ளே. அருமையானவர்களை, இந்த லைஃப் எங்கே இவர்களுக்கு கிடைத்தது? இமாம் பூசரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசித்து ரசித்து ருசித்து பாடுவார்களே, யா அக்ரமல் ஹல்கி மா லீமன் அலுது பிஹி சிவாக 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 இந்த ஹுலு லில் ஹாதிஸில் அமீமி. அருமையானவர்களே, உங்களை தவிர எனக்கு கரம் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அடுத்த அடி என்ன அடி? فَإِنَّ مِنْ جُودِكَ دُنْيَا وَضَرَّتَهَا وَمِنْ عُلُومِكَ عِلْمَ اللَّوْحِ وَالْقَلَمِ. கண்மணி நாயகத்தை பார்த்து சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், உங்க பிச்சைந்தா துன்யாவும் ஆகிரவுங்க. உங்க பிச்சை தான். உங்களுடைய இல்மில் குறைஞ்ச பாகம்தான் லவ்ஹிலையும் கலமிலையும் இருக்கிற இல்ம் என்பார்கள். நிறைய பேருக்கு வழங்க தெரியாது. அவர்களை பற்றி பேசக்கூடாது. அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லவ்ஹிலையும் கலமிலையும் இருக்கக்கூடிய இல்மு அல்லாஹ்வுடைய இல்மு அல்லவா? அப்போ அல்லாஹ்வுடைய இல்மு கண்மணி நாயகத்தினுடைய இல்மில் கொஞ்சம் இல்மா? அல்லாஹ்வையும் விளங்கல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலையும் விளங்கல்லேன்னு உள்ளதையும் விளங்கல்ல. இதுதான் பெரிய வேதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விளங்குகிற தௌஃபீக்கை நிறைவாக கொடுப்பானாக. அல்லாஹ்வுடைய இல்முக்கு யார் கட்டுப்பாடு வைக்க முடியும்? அது லவ்ஹிலையும் கலமிலையும் உள்ள இல்மா? நீ என்ன அல்லாஹ்வை விளங்கினீர்கள்? எங்கள் ஹபீபை அடுத்தல்லவா விளங்குவது? நாங்கள் ஹபீபிடத்தில் கையேந்தி நிற்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை நமக்கு நிரந்தரமாக தந்தரல் புரிவானாக. ஒரு 40 நிமிஷம் தான் டைம், அதனால அதை இடைக்கிடணும். பார்த்து நிறைய விஷயம் சொல்லணும். உங்களெல்லாம் பார்த்ததும் ஒரு விதமான ஆனந்த சந்தோஷம். 3 நாளாக தொடர்ச்சியாக பயணத்தில் இருந்தாலும் இந்த இஷ்கே ரசூலில் என்னை இணைக்கிற பொழுது உங்கள் பரக்கத்தை கொண்டு எனக்கு ஏதாவது கிடைக்காதா என்ற ஒரு ஆனந்தம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தந்தரல் புரிவானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. அபுல் காசிம் சமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பேரெல்லாம் மறக்கூடாதுமா. நான் திடீர்னு மதுரைக்கு வந்து அந்த பேரெல்லாம் திரும்ப கேட்பேன். சும்மா பயான் கேட்டுட்டு நம்ம போகிறதுக்குள்ளவங்க இல்லையே. அபுல் காசிம் சமர்கந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அவர்கள் சொல்கிறார்கள், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், மனாமில் கண்மணி நாயகத்தை நான் பார்த்தேன். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானா. இந்த செய்திகளை படிக்கிற பொழுது உடனே நம்ம உள்ள புகுந்துடணும். ஒரு வாய்ப்பு நமக்கு உள்ள கிடைச்சிருக்கு. யா அல்லாஹ், அந்த கூட்டத்தில் இந்த பாவியையும் சேர்த்துக்கோ, எங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தா என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது கண்மணி நாயகத்தை இவர்கள் பார்க்கிறார்கள். கடுமையான ஏதோ நோய் கண்மணி நாயகத்துக்கு, ஏதோ ஒரு மருள், ஒரு வேதனை பிடித்தவர்களாக ஒரு இடத்தில் சாய்ந்து 2 கால்களையும் நீட்டி வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் மதீனாவுக்கு போவோம். கண்மணி நாயகம் 2 காலையும் நீட்டி நமக்கு முன்னால் வைத்தால் என்ன செய்வோம்? ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிடுவோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை தருவானாக. அபுல் காசிம் சமர்கந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி போகிறார்கள். கனவில் ஓடி போகிறார்கள். ஓடிப்போய் கண்மணி நாயகத்தினுடைய 2 கால்களையும் கட்டி பிடித்து முத்தமிடுகிறார்கள்.
அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக்கை நிரந்தரமாக தருவானாக. குறிப்பாக நாம் மரணிக்கிற தருவாயில், நம்முடைய ரூஹு பிரிகிற தருவாயில் அல்லாஹ் கண்மணி நாயகத்தை நம் மன்னக்கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவானாக. இமாம் இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிதாபுல் ஜனாயிஸில் அவர்களுடைய ஃபத்தாவல் குபுரா, ஃபத்தாவல் ஹதீசியா என்ற கிதாபில் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், கண்மணி நாயகம் இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறார்கள் உள்ளதுக்கு 5 வேலை. அதில் ஒன்றே மட்டும் சொல்கிறோம், நல்லவர்களுடைய மௌத்துக்கு அவர்களுடைய ஜனாசாவிற்கு வருவார்களாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஃபீக்கை தருவானாக. கேட்போம், கேட்பது விசாலமான கொடையின் அதிபதியான அல்லாஹ்விடத்தில். யா அல்லாஹ், நான் ஒன்றுமில்லாதவன், நான் அமலில் குறைந்தவன், ஆனால் என் கல்பில் உன் ஹபீபின் மீதுள்ள பிரியம் இருப்பதாக நான் நினைக்கிறேன். நாம் நினைக்கிறோம் அந்த அபூபக்கர் நாயகம் யாஃபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம என்ன பக்கத்தில் நெருங்க முடியுமா? அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்கிறோம்? எங்களிடத்தில் அந்த மஹப்பத் இருப்பதாக நினைக்கிறோம். யா அல்லாஹ், எங்களை கரை சேர்த்து விடு, எங்கள் ஹபீபை எங்களுக்கு காட்டித்தா என்று கேட்போம். இப்போ கண்மணி நாயகத்தினுடைய இந்த காலை பிடித்து முத்தமிட்டு விடுகிறார்கள். கனவு தெளிகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று அன்றைக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்ககிட்ட இவங்க போகிறாங்க. அபுல் காசிம் சமர்கந்தி ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். போய் கேட்டார்களாம், நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அதனுடைய விளக்கம் என்ன என்று கேட்கிற பொழுது கண்மணி நாயகம் கவலையோடு வேதனையோடு ஏதோ ஒரு நோய் அவர்களை தொற்றிக்கொண்டதைப் போல இருப்பது, இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு வேதனை வரப்போகிறது என்ற அர்த்தம் என்றார்களாம். மறுநாள் காலை பைத்துல் முகத்தஸை பிரெஞ்சுகள் பிடிக்கிறார்கள். செய்தி வருகிறது. காலை பிடித்து முத்தமிடுவதனுடைய அடையாளம் என்ன? உங்கள் மஹப்பத்தில் நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள் என்பதின் அடையாளம் என்று. சில நாதாக்கள் சொல்வார்கள், கண்மணி நாயகத்தினுடைய காலை நாங்கள் பிடித்து முத்தமிட்டிருக்கிறோம் கனவில். அப்போ கண்மணி நாயகத்தினுடைய கால்களில் இருக்கிற புனித ரோமம் எங்கள் உடலில் தொற்றியதை நாங்கள் உணர்ந்தோம் என்பார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ், எங்களுக்கு அந்த உணர்வில் எங்களுக்கு தந்தரல் புரியா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை நிரந்தரமாக தந்தரல் புரிவானாக. அருமையான தாய்மார்கள், சகோதரிகளுக்கு போய் நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு பெண்கள் ரொம்ப வாட்ஸ்அப், ஓவரான ஃபேஸ்புக் பெண்களிடத்துல தான். காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் வேலையை முடிச்சிடறாங்க. ஸ்கூல் இருக்கிற பொழுது 8 மணிக்கு வேலையை முடிச்சிடறாங்க. அதற்கு பின்னால் ஃபுல் வாட்ஸ்அப், ஃபுல்லாக ஃபேஸ்புக். எத்தனையோ பெண்கள் வழி தவறி செல்கிறார்கள். ஆஷிகீன்களான பெண்களும் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்காக அவர்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும், அவர்களுக்கு நினைவுபடுத்தி காட்ட வேண்டும். தற்காலத்தில் கூட சின்ன பெண் மக்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாக, கண்மணி நாயகத்தை கனவில் பார்த்தோம், அந்த முழுமதி முத்திரையை முத்தமிட்டோம் என்று சொல்லி காட்டுகிறார். எப்படி கிடைத்தது? அருமை தாய்மார்களே, இங்கே தாய்மார்களுக்கு எதுவும் வசதி செய்திருக்கீங்களா? இருக்கிறார்களா? அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. அருமையான தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, உங்களுக்கும் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கிறது. கண்மணி நாயகம் 25 வயது வாலிபர். கொஞ்சம் கற்பனை பண்ணி, கண்மணி நாயகம் ரோஜா நிறத்தின் ராஜா, எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புருவமுடி எப்படி இருக்கும் விவரித்திருக்கிறார்கள். பற்கள் எப்படி இருக்கும்? கஸ்ஸஹிரி ஃபீ தரஃபின் வல் பத்ரி ஃபீ ஷரஃபின் வல் பஹரி ஃபீ கரமின் வத்தஹரி ஃபீ ஹிமமி. என்ன வார்த்தை! இமாம் பூஸரி ரலியல்லாஹு அன்ஹுக்கு கிடைத்த வார்த்தைகள். அவ்வளவும் பெற்ற கண்மணி நாயகம் 25 வயது வாலிபர். கொஞ்சம் கற்பனை பண்ணுவோம். யா அல்லாஹ், எங்கள் கண்மணி நாயகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். சிறு குழந்தையாக எப்படி இருந்தார்கள் பார்க்க வேண்டும், மாணவராக எப்படி இருந்தார்கள் பார்க்க வேண்டும். ஹதீஜா என்ற எங்கள் அருமை தாயை ரலியல்லாஹு அன்ஹாவை மனம் முடிக்கிற பொழுது 26 வயது
வாலிபராக இருக்கிற பொழுது எங்கள் ஹபீப் எப்படி இருந்தார்கள் எங்களுக்கு பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும். அந்த ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுபவித்தவர்கள் அல்லவா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கார ஹிரா ஏற வேண்டும் அருமை சகோதரர்களே. வேகமாக கஅபாவுக்கு போவோம். கஅபாவுக்கு போனால் கஅபா அல்ல நமக்கு கார ஹிரா ஏறுகிற பொழுது எங்கள் உம்மா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, எங்கள் அருமை தாய் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பாதம் பட்ட இடத்தில் பாவிகளுடைய பாதமும் படட்டும். சுமார் 2.5 கிலோமீட்டர் மலை ஏற வேண்டும். ஏறுகிற பொழுதெல்லாம் நமக்கு நினைவு வர வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து சொன்னார்களாம், ஹாதிஹி ஹதீஜா, இதோ ஹதீஜா வருகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். அவர்களோடு உணவு இருக்கிறது, அவர்களோடு மற்ற தண்ணீர் இருக்கிறது, உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சலாம் சொல்லுகிறான். அல்லாஹ் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சலாம் சொல்லுகிறான். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட சேர்த்துக்கிட்டாலாம். நானும் சலாம் சொல்றேன்னு சொல்லிக்கிடுங்க. அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பாரம்பரியம் அருமை சகோதரர்களே. உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா உஹது போர்க்களத்தில் மாறுவேடம் தரித்தவர்களாக ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முன்னால் நின்று கொண்டு போரிடுகிறார்கள். அவர்களுடைய தோள் புஜத்தில் ஒருவன் வெட்டி விடுகிறான். இரத்தத்தில் கீழே விழுகிறார்கள். விழுகிற பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபீப் என்ற அவர்களுடைய மகன் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் போய் சொல்றாங்க, உங்கள் உம்மாவை போய் பாருங்களேன், கொஞ்சம் இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார்கள் என்கிற பொழுது உம்மாவை போய் 2 ஆண் மக்களும் பார்க்கிற பொழுது, என்னை பார்க்க வேண்டாம், என் ஹபீபை போய் பாருங்கள், இரத்தம் பீரிட்டு வடிகிறது அருமை சகோதரர்களே. அங்கு உம்மு அமாரா இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் அவர்கள் தன்னை ரபுஹுன் நஃப்ஸாக ஆக்கி கொண்டார்கள். ரபுஹுன் நஃப்ஸாக ஆக்கி கொண்டார்கள். அந்த பேரின்ப காதலில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்பதைத்தான் நாம் உணர்கிறோம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீகை தருவானாக. அப்போ கண்மணி நாயகம் உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்டார்களாம், ஏதாவது வேணுமா கேளுங்கம்மாண்டா. அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு பாக்கியம். பல பேரிடத்தில் கண்மணி நாயகம் இப்படி கேட்டிருக்கிறார்கள், ஏதாவது வேணுமா கேளுங்கள், இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லை. அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். அந்த வாய்ப்பை நாமும் கேட்போம். அல்லாஹ் நமக்கும் தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, உம்மு அமாரா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நிற்கிறீர்கள், நான் விட்டுப்பட்டு கீழே கிடக்கிறேன். நானும் என்னுடைய 2 ஆண் மக்களும் என்னுடைய கணவனும் நாளைய கியாமத்தில் இதே போன்று உங்கள் காலடிகளுக்கு கீழால் கிடக்க வேண்டும், எனக்காக துஆ செய்யுங்க. இவர்களெல்லாம் பேரின்ப காதலர்கள், பேரின்ப பைத்தியங்கள். நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சொர்க்கத்தில் ஒன்று கூட்டுகிற பொழுது நம்மை பார்த்து கேட்க வேண்டும், நீங்கள்லாம் யாரப்பா அப்படின்னு கேட்கிற பொழுது, நாங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலின் பைத்தியங்கள், நாங்களெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலின் மஜ்னூன்கள் என்று சொல்லுகிற தைரியத்தையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு நிரந்தரமாக தருவானாக. அருமையான சகோதரர்களை, ஒன்றை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். நாம் மரணித்தது, நம்ம மரணச் செய்தி கண்மணி நாயகத்துக்கு அந்த செகண்ட்லேயே போகணுமா வேண்டாமா? போகணும்னா என்ன செய்யணும்? ஒரு சின்ன விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு 100 செலவாத்து. எல்லாரும் ஆமான்னு இப்போ ஏற்றுக்கிடுவோம். அதனால் நான் இப்போ யார்ட்டையும் வசியத்தெல்லாம் வாங்குவதில்லை. முதல்ல ஒரு 3 நாள் ஸ்பீடாக ஓடும், 4வது நாள் டவுன் ஆயிரும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. 100 தடவை நாம் செலவாத்து ஓதிக்கொண்டே இருக்கிற பொழுது கண்மணி நாயகத்தின் தர்பாரில் ஒவ்வொரு நாளும் வைக்கப்படும். திடீரென்று செலவாத்து நிற்கும். நிற்கிற பொழுது கண்மணி நாயகம் கேட்பார்களாம், இன்னாருடைய மகன் இன்னாரிடமிருந்து எனக்கு செலவாத் வரவில்லையே, அவர் வஃபாத்தாகிவிட்டார். நம்முடைய வஃபாத்தின் செய்தி மக்கத்து மாமலர் மதீனத்து வேந்தர் சொர்க்கத்து நாயகர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்றால், ஆஷிக் ரசூல் அஹ்மது ரிலா கான் பரேலவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகிற நேரத்தில் என்ன சொன்னார்களாம்? என் கபரை
என் உயரத்துக்கு அதிகமாக தோண்டுங்கள்ன்றாங்க. என் கபரை என்னுடைய உயரத்தை விட அதிகமாக தோண்டணும். இந்த கொரோனா காலத்திலெல்லாம் கொஞ்சம் உயரமாக தானே தோண்டினார்கள். என்னவென்று கேட்கிற பொழுது அஹ்மது ரிலா கான் பரேலவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உலகத்தில் ஆஷிக்கே ரசூல்கள் பலவிதம், அதில் அஹ்மது ரிலா கான் ரலியல்லாஹு அன்ஹுடைய விதம் வேறு விதம். அது விளங்க முடியாத ஒரு பேரின்ப காதல். அது சஹாபாக்களோடு தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள். அவங்க சொன்னாங்களாம், நான் கபருக்கு போன பொழுது எங்கள் அத்தா வரமாட்டாகா, அம்மா வரமாட்டாங்க, என் தம்பியோ சகோதரனோ யாரும் வரமாட்டார்கள், என் கண்மணி நாயகம் வருவார்கள். வருகிற பொழுது அவர்களை வரவேற்பதற்காக நான் எழுந்திருத்து நிற்க வேண்டும். அதற்காக என் கபரை என் உயரத்துக்கு உயர்த்துங்கள் என்று சொன்னார்கள். என்று சொல்வது மட்டுமல்ல, அவர்கள் வஃபாத்தாகிற அதே நேரத்தில் பலஸ்தீனில் ஒருவருடைய கனவில் கண்மணி நாயகம் வந்து நிற்கிறார்கள். என்னவென்று கேட்கிறார்கள்? அஹ்மதை காத்து நான் நிற்கிறேன், அஹ்மதை காத்து நான் நிற்கிறேன். நம்முடைய அல்லாஹ் தௌஃபீக்கை தருவானாக. அருமை சகோதரர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தார்கள். ஹபீபுக்கு முன்னால் கொண்டு போய் ஜனாசாவை வைத்து அனுமதி வாங்கினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கினார்கள், சஹாபாக்கள் வாங்கினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் வஃபாத்தானதற்கு பின்னால் கொஞ்சம் தன்னை சாதுவானப்படுத்தி கொண்டு தைரியமாக நடப்பார்களாம். எல்லோரும் கேட்பார்களாம். எல்லோரும் கேட்டார்கள், என்ன தைரியமாக நடக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அவர்கள் பதில் சொன்னார்களாம், நான் ஒவ்வொரு நாளும் என் ஹபீபை பார்க்கிறேன், நான் நினைக்கிற பொழுதெல்லாம் பார்க்கிறேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், அந்த பாக்கியத்தில் இருந்து அல்லாஹ் நமக்கும் ஒரு அளவை தந்தருள் புரிவானாக. நினைத்த எதுவையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை, ஏதோ தொட்டு வைத்தேன். அல்லாஹ் நம்மை இஷ்கே ரசூலில் நனைய வைப்பானாக, இதே மஹப்பத்தில் வாழ வைப்பானாக. என் கண்மணி நாயகம் வஃபாத்தாகிற அந்த கடைசி கட்டத்தில் சஹாபாக்களிடத்தில் என்னை தூக்கிச் செல்லுங்கள், நான் பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். அருமை வாலிபர்களே, ஒரு வக்து தொழுகையையும் கல்லாவாக்கி விடாதீர்கள். ஏன் என்று கேட்டால், என் ஹபீபு தொழுத தொழுகை. அந்நிய பெண்களுடைய எந்த ஃபோன் நம்பரையும் வைத்து சேட்டிங் செய்யாதீர்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. ஏனென்று கேட்டால், ஒரே வார்த்தை, என் ஹபீபு விருப்பப்படவில்லை, இந்த கண்ணை கொண்டு அந்த பார்வை எனக்கு கிடைக்காமல் போய்விடலாம் என்று சொல்லுங்கள். அருமை வாலிபர்களே, அருமை பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, எல்லா நேரத்திலும் ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலவாத்து சொல்லி சொல்லி அது நம் வாழ்வை பாதுகாத்தால் எல்லா பாவங்களை விட்டும் அது நிச்சயம் நம்மை பாதுகாக்கும். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் நிரந்தரமாக தந்தருள் புரிவானாக, நிரந்தரமாக தந்தருள் புரிவானாக. ஒரு தடவை ஸலவாத்து சொல்லி நிறைவுபடுத்துவோம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்கினி முராதி யா ரசூலல்லாஹ். துஆ செய்யுமாறு வஸீயத் செய்கிறேன். நானும் துஆ செய்கிறேன். அல்லாஹ் இந்த தொடர்பை நமக்கு கியாமத்திலும் தொடர வைப்பானாக. கண்மணி நாயகத்தோடு சொர்க்கம் செல்லுகிற பாக்கியத்தை நசீபாக்குவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரசூல் அல்லாஹ், ஆலா ஹஸ்ரத் அல்ஹம்துலில்லாஹ். நமது உஸ்தாத் அவர்கள் நெஞ்சம் கனிந்த நெஞ்சம் நிறைந்த பெருமானாருடைய உள்ளத்தோடு நம்மை இணைக்கின்ற பெரும் பாக்கியமான வார்த்தைகளை உதிர்த்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னபடி நம்முடைய வாழ்விலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை அல்லாஹ் நிரப்பமாக நிறைந்து நிறைவாக தந்தர் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் தங்கள் உஸ்தாதுடைய துவாக்கள் இருக்கிறது, சலாம் பைத் இருக்கிறது. அதற்கு பிறகு நம்முடைய இன்ஷா அல்லாஹ் கூட்டம் நிறைவேறும். அதுவரை கொஞ்சம் அமைதி காத்து அருள் காத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபையில் கொஞ்சம் சஞ்சனங்கள் வேண்டாம். இன்னும் ஒரு மணித்துளிகளில் இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி நிறைவு செய்யப்படும். சையதுனா அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு
காபானுடைய திரையை பிடித்தவர்களாக சொன்னார்கள், என்னை யார் அறிந்து கொண்டார்களோ அவர்கள் நான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தோழர் என்பதை அறிந்து கொள்வார்கள். என்னை யார் அறியவில்லையோ அவர்களுக்கு நான் அறியத் தருகிறேன், நான் எனது ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற தோழர் என்று கூறிவிட்டு, உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க. ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கப்பலிலே யார் பயணிப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டார்களோ அவர்கள் ஈடேற்றம் பெற்றார்கள். அவ்வாறே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சந்ததிகள், வழித்தோன்றர்கள், அவருடைய உதிரம் தங்களுடைய உதிரமாக மாற்றிக்கொண்ட பெருமானாருடைய பேர குழந்தைகள், அகில பைத்துகள், அவர்களை யார் கரம் பற்றி பிடித்தார்களோ அவர்கள் ஈடேற்றம் பெற்றார்கள். அந்த வகையிலே நமக்கு முன்னால் தங்கள் உஸ்தாத் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நிறைய செய்திகளை வசியத்தாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அன்னவருடைய கரம் பற்றி அவருடைய வார்த்தைகளுக்கு செவிதாய்த்து நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் வாழ்க்கையாக மாற்றி நடப்பதற்கு எல்லாமல் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. தொடர்ந்து மௌலானா மௌலவி தமீமுல் அன்சாரி சதக்கி ஹதரத் அவர்கள் நமக்கு நன்றியுரை ஆற்றுவார்கள். அதன் பிறகு தங்கள் உஸ்தாத் அவர்கள் நமக்கு நிறைவாக துவா செய்வார்கள். அதற்கு பிறகு சலாம் பைத்தோடு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மீலாது நிகழ்வு நிறைவு பெறும். அதுவரை அமைதி காத்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன சுல்தான் இப்ராஹிம் இஸ்மி இலா கைரில் பரியத்தின் திமாய். கண்ணிமிகுந்த ஈமானிய சொந்தங்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் தொடர்பு இருக்கக்கூடிய மஜ்லிஸ், அதோடைய நிறைவுரை, நன்றியுரை. ஆரம்பமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய திரு நபிமொழியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ அஹிப்பு அஹ்ல பைத்தி பிஹுப்பி. என்னின் மீது இருக்கக்கூடிய பிரியத்தின் காரணமாக என்னுடைய குடும்பத்தார்கள் நேசியுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆரம்பமாக தங்கள் உஸ்தாத் அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காரணமாக உங்களை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் என்ற எங்களுடைய மஹப்பத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஏனென்றால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நபர் இன்னொரு நபரை பிரியப்படுத்தால், தன் சகோதரனை பிரியப்படுத்தால் அவரும் தெரியுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்ற ஹதீஸின் அடிப்படையில் தங்கள் உஸ்தாதை நாங்கள் எல்லோருமே பிரியப்படுறோம். நீங்கள் எங்களுக்காக அதிகமாக துஆ செய்ய வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான கோரிக்கையும் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் வச்சு இன்ஷா அல்லாஹ் நன்றி உரையை தொடங்குவோம். அல்லாஹ்வுடைய அளபெரும் கிருபையால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான மீலாது விழா, இதை ஏற்பாடு செய்த இஷ்கே மதீனா புர்தா சங்கம் அவர்களுக்கு முதலாவதாக ஜஸாக் அல்லாஹு ஹைரன் ஜஸா ஃபித்தாரின். அந்த ஏற்பாட்டின் மூலியமாக நமக்கு அல்லாஹ்வுடைய அருளால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றிய செய்திகள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஹப்பத்தை பற்றிய செய்திகள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஹப்பத்தை உள்ளத்தில் விதைக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்ததற்காக முதலாவதாக இஷ்கே மதீனா புர்தா சங்கத்திற்கு ஜஸாக் அல்லாஹு ஹைரன் ஜஸா என்ற நன்றியை எல்லாரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தலைமை தாங்கி இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்த சையீத் எம் அப்துல் குத்துஸ் பரகாத்தி ஹதரத் பிருந்தகை அவர்களுக்கு ஜஸாக் அல்லாஹு ஹைரன் ஜஸா என்ற நன்றியை உரித்தாகிக் கொள்கிறேன். அடுத்ததாக நிகழ்ச்சி தொகுப்புரை வழங்கிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபித்
பீர் ஹாஜா ஆலிம் நாஃபி ஹதரத் அவர்களையும், இன்னும் முன்னிலை வகுத்த மதுரை மாவட்ட மற்றும் வட்டார ஜமாஅத்துல் உலமா சபை நிர்வாக பெருமக்கள் மற்றும் ஆலிம் பெருமக்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஜஸா. இன்னும் க்ராத் ஓதிய மௌலானா மௌலவில் ஹாஃபிஸ் முஹம்மது இர்ஷாத் சதகி ஹதரத் அவர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஜஸா. நிஅத் ஷரீஃப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஹப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிஅத் ஷரீஃபை பாடிய குருஷித் ரஸ்வி ஹதரத் அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஜஸா. வரவேற்புரை நிகழ்த்திய உலமாக்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய உலமாக்கள், மாவட்ட வட்டார ஜமாஅத்துல் உலமாவை சார்ந்த உலமா பெருமக்கள் அனைவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஜஸா. அதுவும் இல்லாமல் சிறப்புரை நிகழ்த்திய உஸ்தாத் அவர்கள் பீர் முஹம்மது சதகி உஸ்தாத் அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஜஸா. சிறப்பு பேருரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஹப்பத்தை நம் உள்ளம் முழுவதும் நிரப்பிய சையத் அப்துர் ரஹ்மான் தங்கள் உஸ்தாத் அவர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஜஸா. மேலும் இந்த விழாவை ஏற்பாடு செய்த அனைத்து மக்களுக்கும், இந்த விழாவுக்கு வருகை தந்த அனைத்து மக்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரன் ஜஸா. இந்த விழாவிற்காக ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக இருந்த எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நற்பேறுகளை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. இன்னும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு முபாரக்கான வஜ்ஹை கண்டவாறு மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய இந்த நன்றியுரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சங்கைமிகு உஸ்தாது பெருந்தகை நமக்கெல்லாம் மிக சிறந்த சிறப்புரையை வழங்கிய மௌலானா அல் ஹாஃபில் பீர் முகமது சதகி ஹதரத் அவர்களுக்கு தற்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. நாரே அல்லாஹு அக்பர், யா ரசூல் அல்லாஹ் ஜிந்தாபாத். அவ்வாறே நமது மௌலானா தங்கள் உஸ்தாத் ஹதரத் கபுலா அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஜிந்தாபாத். நிறைவாக தங்கள் உஸ்தாத் அவர்கள் நமக்கு துஆ செய்வார்கள். ஒரே ஒரு ஃபாத்திஹா சூரா மட்டும் ஓதிட்டு துஆ செய்கிறோம். கொஞ்சம் சுருக்கமாக துஆ செய்து நிறைவுக்கு வரோமா. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا الله. اللهم صل على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا وعصمنا فيما بقي من آجالنا. توفنا وأهلنا وأساتذنا مسلمين وألحقنا وإياهم بالصالحين يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام. لا إله إلا أنت برحمتك نستغيث. أصلح لنا شؤوننا كلها فلا تكلنا إلى أنفسنا طرفة عين يا رب العالمين. يا أول الأولين يا آخر الآخرين يا راحم المساكين يا ذا القوة المتين يا أرحم الراحمين يا فارج الهم ويا كاشف الغم يا مجيب دعوة المضطرين. اللهم لا تؤاخذنا بسوء أفعالنا وأقوالنا ولا تسلط علينا من لا يخافك فينا ولا يرحمنا.
اللهم اصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي فيها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر يا رب العالمين. يا الله يا الله يا الله، يا رحمن يا رحمن يا رحمن يا رحيم يا رحيم يا رحيم. الأمان 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 من زوال الإيمان، ومن شر الشيطان، ومن ظلم السلطان. يا قديم الإحسان يا عفو يا غفار. கிருபையுள்ள ரஹ்மானே, கருணையுள்ள ரஹ்மானே, அன்பாளனே, அஜயஜமானனே, யா அல்லாஹ், எங்களுடைய இந்த மஜ்லிஸை பாவிகளான எங்களிடமிருந்து நீ அங்கீகரித்துக் கொள் யா அல்லாஹ். எங்களிடத்தில் எந்த நல்ல அமல்களும் இல்லையா அல்லாஹ். எங்களிடத்தில் மஹப்பத்துர் ரசூல் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய இதயத்தில் இருக்கும் மஹப்பத்துர் ரசூல் என்ற கனலை எங்களுக்கு பற்றி எரியச் செய்வாயாக யா அல்லாஹ். அந்த மஹப்பத்துர் ரசூலை எங்கள் இரத்தங்களில், இரத்த நாளங்களில், எலும்புகளில், எலும்பு மஜ்ஜைகளில், இதயங்களில், எல்லா இடங்களிலும் பரவச் செய்யா அல்லாஹ். சுன்னத்தே ரசூலை பின்பற்றி நடக்கிற தௌஃபீகை எங்கள் வாழ்விலும் வாக்கிலும் தந்தருள் புரியா அல்லாஹ். யா அல்லாஹ், அதற்கு இந்த மஜ்லிஸை ஒரு காரணமாக ஆக்கித்தாயா அல்லாஹ். இந்த மஜ்லிஸுக்கு உடலால், பொருளால், உள்ளத்தால் ஒத்துழைப்பு செய்த அனைவர்களுக்கும் உன் கருணையை கொண்டு உன் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் என்ற கருணையை கொண்டு நிரப்பமாக்கி கொடியா அல்லாஹ். அந்த மஹப்பத்தை ருசிக்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அந்த மஹப்பத் என்ற தௌக்கில் நினைக்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மஹப்பத்தின் காரணத்தினால் எங்கள் இடத்தில் உள்ள பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, இரவிலோ பகலிலோ, தனியாகவோ கூட்டாகவோ, இதயத்தாலோ உடல் உறுப்புகளாலோ செய்துவிட்ட அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரியா அல்லாஹ். எங்கள் ஹபீப் ஈருலகத்தென்றல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக்கி கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்கள் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்ட அதே வசீலா யா அல்லாஹ். எங்களிடத்தில் உள்ள பாவங்களை நினைத்தால் எங்கள் இதயங்கள் படபடக்கிறது யா அல்லாஹ். உன் கருணையை நினைத்தால் எங்கள் இதயங்கள் சந்தோஷமடைகிறது யா அல்லாஹ். உன் கோபத்தை விட உன்னுடைய ரஹ்மத் விசாலமானது யா அல்லாஹ். உன்னுடைய தண்டனையை விட உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது யா அல்லாஹ். எங்களை நீ மன்னித்து கரை சேர்த்து விடியா அல்லாஹ். எங்கள் பாவங்கள், எங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், துஆவை கொண்டு வசியத் செய்தவர்கள் உன்னுடைய ஹபீபான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனைத்து உம்மத்தினுடைய பாவங்களையும் மன்னித்து, குற்றங்களை பொறுத்து, வேதனைகளை நீக்கி, பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுத்தருள் புரியா அல்லாஹ். எங்கள் மஹப்பத்தின் காரணத்தினால் இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்கும் தௌஃபீகை தாயா அல்லாஹ். பாவம் செய்ய மனம் நாடி சூழல்கள் ஒத்து வருகிற பொழுது எங்கள் ஈருலகத்தென்றல் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பாவம் எடுத்து காட்டப்படும் என்ற எண்ணத்தை எங்கள் இதயத்தில் தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த நிலைமையிலும் எங்கள் ஹபீபை வேதனைப்படுத்துகிற ஒரு கூட்டமாக எங்களை ஆக்காமல் நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய இதயம் வேதனைப்படக்கூடிய எந்த சூழலையும் தராமல் எங்களை கொண்டு அவர்கள் சந்தோஷிக்கிற சூழலை தாயா அல்லாஹ். எங்கள் பாவங்களை நீ மன்னித்தால் உன்னுடைய ஹபீப், எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுவார்கள் யா அல்லாஹ். எங்களை மன்னிக்கவில்லை என்றால் உன்னுடைய எதிரி இப்லீஸ் சந்தோஷப்பட்டு விடுவான் யா அல்லாஹ். எங்களை மன்னித்து எங்களுடைய ஈருலகத்தென்றல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ சந்தோஷப்படுத்துவாய் என்ற நம்பிக்கை இருக்கிறது யா அல்லாஹ். எங்களை மன்னித்து கரை சேர்த்து விடு யா அல்லாஹ். எங்கள் இதயங்களை பரிசுத்தப்படுத்தி தாயா அல்லாஹ். இதயத்தில் உள்ள ஆணவம், செருக்கு, மமதை, பெருமை, நான் என்ற எண்ணம் அனைத்தையும் அப்புறப்படுத்தி கல்புல் முஃமினி அர்ஷுல்லாஹ்
என்ற நிலைக்கு எங்கள் இதயங்களையும் ஆக்கித்தாயா அல்லாஹ். இதயத்திலுள்ள வெளிரங்கமான உள்ரங்கமான நோய்களை மாற்றித்தாயா அல்லாஹ். எங்கள் கண்களை ஹராமான பார்வைகளை விட்டும் பாதுகாத்து, எங்கள் வாய்களை ஹராமான பேச்சுகளை விட்டும் பாதுகாத்து, எங்கள் கைகால்களை ஹராமான செயல்பாடுகளை விட்டும் பாதுகாத்து, மான உறுப்புக்களை ஹராமை விட்டும் எல்லா நிலைகளிலும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். வாழும் காலமெல்லாம் பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்கள் இளம் சந்ததிகளை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்கள் யுவதிகளை நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். வெளியே சொல்ல முடியாத எத்தனையோ வேதனைகளில் கஷ்டங்களில் கிடக்கிற எங்களுடைய தாய்மார்கள் சகோதரிகளுடைய அவர்களையும் நீ பாதுகாத்து பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், சிறு வஞ்சனை சூனியம் கண்ணீர்கள் ஆபத்துகள் எதிரிகளுடைய சதித்திட்டங்களை முறியடித்து விடியா அல்லாஹ். கடுமையான வன்னோய்களை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். பிரெயின் டியூமர், கேன்சர், கிட்னி சம்பந்தமான நோய்கள், இதயம் சம்பந்தமான நோய்கள், தோல் சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள், முடக்கு நோய்கள், வாத நோய்கள், பிறரால் வெறுக்கப்படக்கூடிய வெண்குஷ்டம், கருங்குஷ்டம், பைத்தியம் போன்றவைகளை விட்டும் பாதுகாத்து அருள் விடியா அல்லாஹ். பாதுகாப்பவனே பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்களை அறியாமல் எங்கள் உடல்களிலோ எங்கள் குடும்பத்தினருடைய உடல்களிலோ கடுமையான நோய்களுடைய கிருமிகள் இருந்தால் உன் ஹபீபின் பொருட்டால் எங்களை விட்டும் அப்புறப்படுத்தி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், மருத்துவமனை கஷ்டங்கள், சிலவினங்கள், வேதனைகள், மன கஷ்டங்கள், மன இறுக்கங்கள் அனைத்தை விட்டும் பாதுகாத்து அருள் புரியா அல்லாஹ். கடுமையான வன்னோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் கதறி அழுகிற மக்களுக்கு நீ சலாமத்தை கொடியா அல்லாஹ். ராகத்தை கொடியா அல்லாஹ். ஷிஃபாவை நல்கியா அல்லாஹ். அம்னை கொடியா அல்லாஹ். கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலையை தாயா அல்லாஹ். வாங்கிய கடன்களை ஒப்படைத்து விட்டு மரணிக்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். வட்டிக்கு கடன் வாங்குதல், கடன் கொடுத்தல், வட்டி சம்பந்தமான செயல்பாடுகளில் ஈடுபடுதலை விட்டு முழுமையாக பாதுகாத்து விடியா அல்லாஹ். விபச்சாரத்தின் எல்லா செயல்பாடுகளை விட்டும் பாதுகாத்து, பெரும்பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்கள் இளம் மக்களை பாதுகாத்து விடுவியா அல்லாஹ். போதை வஸ்துக்களை விட்டும் எங்கள் இளம் மக்களையும் மாணவர்களையும் நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். உன்னுடைய பாதுகாப்பை தவிர உன்னுடைய ஹபீபான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்பை தவிர எந்த பாதுகாப்பும் எங்களுக்கு இல்லையா அல்லாஹ். எங்கள் இளம் மக்களுக்கு இல்லையா அல்லாஹ். எங்கள் வாலிபர்களுக்கும் யுவதிகளுக்கும் இல்லையா அல்லாஹ். நீ எங்களை பாதுகாத்து அருள் புரியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களில் திருமண வயதடைத்தும் திருமணம் முடிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற ஆண் பெண் குமர்களுக்கு நல்ல ஜோடி பொருத்தங்களை ஏற்படுத்தி திருமணத்தை நடைபெறச் செய்யா அல்லாஹ். திருமணம் நடக்க உறுதியானவர்களுக்கு திருமணங்களை லேசாக்கி வையா அல்லாஹ். திருமணம் முடித்தும் பிரிந்து போன கணவன் மனைவிகளை சேர்த்து வையா அல்லாஹ். கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் மஹப்பத்தையும் பாசத்தையும் பிரியத்தையும் அந்யோன்யத்தையும் விட்டுக் கொடுக்கும் தன்மையையும் கொடுத்தருள் புரியா அல்லாஹ். தலாக் என்னும் வன்கொடுமைகளை விட்டும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். திருமணம் முடித்தும் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீர் வடிக்கிற தம்பதிகளுக்கு சாலிஹான சந்தான பாக்கியத்தை நீ நசீபாக்கியா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆண் பெண் துணை இல்லாமல் நீ படைத்தவன் யா அல்லாஹ். பெண் துணை இல்லாமல் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ படைத்தவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஆண் துணை இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ படைக்கும் சக்தியை பெற்றவன் யா அல்லாஹ். வயது முதிர்ந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில், இசாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையும் கொடுத்தவனே, எங்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் எங்கள் கைகளை பிடித்து கதறி அழுத மக்கள் எத்தனையோ பேர் யா அல்லாஹ். தடைகளை தகர்த்தெறிந்து சந்தான பாக்கியங்களை நசீபாக்கி கொடியா அல்லாஹ். வியாபாரங்கள், தொழில்துறைகளில் அபிவிருத்தியை தாயா அல்லாஹ். பரக்கத்தை தாயா அல்லாஹ். ஹலாலான சம்பாத்தியத்தை அதிகப்படுத்தி தாயா அல்லாஹ். ஹராமான சம்பாத்தியங்களை விட்டும் பாதுகாத்து அருள் புரியா அல்லாஹ். ஹராமான உணவுகளை விட்டும் பாதுகாத்து அருள் புரியா அல்லாஹ். எங்களை அறியாமல் எங்கள் சம்பாத்தியங்களில் ஹராம் இருந்தால் எங்களை விட்டும் அப்புறப்படுத்தி தாயா அல்லாஹ். எங்களில் ஹம்லாக இருக்கும் பெண்களுக்கு பிரசவங்களை பாதுகாத்து அவர்களுடைய பெயர்களை பிரசவங்களை லேசாக்கி கொடியா அல்லாஹ். அல்லாஹ், பெற்றெடுத்த மக்களுக்கு நல்ல அமுதூற்றும் சூழல்களையும் பாக்கியங்களையும் கொடுத்தருள் புரியா அல்லாஹ். எங்களில் உயிரோடு இருக்கிற பெற்றோர்களை கொண்டு எங்களுக்கும் என்றும் கண்குளிர்ச்சியை தாயா அல்லாஹ். மரணித்த பெற்றோர்களுடைய கபறுகளை நீ சுவன பூஞ்சோலையாக்கி கொடியா அல்லாஹ்.
யா அல்லாஹ் உலகெங்கிலும் உன்னுடைய ஹபீபனுடைய உம்மத்தை நீ பாதுகாத்தபடி யா அல்லாஹ் இந்திய திருநாட்டில் எங்களை அழித்தொழிக்கலாம் என்று கங்கணம் திட்டுபவர்களுடைய அதிகாரங்களை நீ நிர்மூலமாக்கிவிடு யா அல்லாஹ். எங்கள் ஹபீபான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டால் கியாமத் நாள் வரையிலும் இந்திய திருநாட்டிலும் மற்ற பகுதிகளிலும் நாங்களும் எங்களுடைய சந்தானங்களும் ஷரீஅத்தை பின்பற்றி வாழுகிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்கள் பள்ளிகளையும் ஸ்தாபனங்களையும் பாதுகாத்து விடியா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களுக்கு நிரந்தர நிம்மதியை கொடியா அல்லாஹ். சிரியாவிலும் யமனிலும் லெபனானிலும் கஷ்டங்களை போக்கி கொடியா அல்லாஹ். யூதர்களுடைய சதித்திட்டங்களை நிர்மூலமாக்கியா அல்லாஹ், நிர்மூலமாக்கியா அல்லாஹ். என்ன நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லையா அல்லாஹ். உலகெங்கிலும் நீ பாதுகாப்பை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்திய திருநாட்டில் மத ஒற்றுமையோடு சகிப்புத்தன்மையோடு விட்டு கொடுக்கும் தன்மையோடு ஒற்றுமையாக வாழும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எந்த காபாவை முன்னோக்கி தொழுகிறோமோ அந்த காபாவை குடும்பத்தோடு பார்த்து தவாஃப் உம்ரா ஹஜ் செய்கிற பாக்கியத்தை நசீபாக்கி தாயா அல்லாஹ். எந்த ஹபீபான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அத்தஹியாத்துல் அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சலாத்தும் சலாமும் சொல்கிறோமோ மதீனா முனவ்வரா சென்று எங்கள் கண்மணி நாயகத்தின் தர்பாரில் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று ஆயிரம் 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 முறை சொல்லுகிற பாக்கியத்தை, பாவம் நிறைந்த காதுகளால் அதனுடைய பதிலை கேட்கிற பாக்கியத்தை நசீபாக்கி தாயா அல்லாஹ். எங்கள் கண்மணியை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசிக்கிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்களிடத்தில் யார் யார் என்னென்ன எண்ணத்தோடு துஆ செய்ய சொன்னார்களோ அவருடைய துஆக்களை கபூலாக்கி தாயா அல்லாஹ். எங்கள் பிள்ளைகளை யா அல்லாஹ் எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக்கி அவர்களுடைய கல்விகளிலும் ஞானங்களிலும் ஒழுக்கத்தை தாயா அல்லாஹ். நல்ல மரண சக்தியை கொடுத்து ஃபிக்ரையும் ஹிஃபலையும் தஹ்பீலையும் நீ கொடியா அல்லாஹ். மரண சக்தியை கொடுத்து ஃபஹ்மையும் தஃபீமையும் கொடியா அல்லாஹ். எங்கள் மக்களுடைய தேர்வுகளில் வெற்றியை கொடியா அல்லாஹ். எங்கள் மக்களிலும் ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் முத்தகிகளையும் ஆரிஃபுகளையும் ஆக்கி தாயா அல்லாஹ். கடைசி வரையிலும் எங்கள் மக்களுடைய மக்கள் எங்கள் சந்தானங்கள் ஹாதிம் சுன்னத்துல் ஜமாத்துடைய ஹாதிம்களாக ஆஷிகே ரசூல்களாக ஹபீபான கண்மணி நாயகத்தினுடைய ஆஷிக்குகளாக ஆக்கி தாயா அல்லாஹ். அதை விட்டு தடம் புரண்டவர்களை அதன் பக்கம் திருப்பித்தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் திடீர் மூத்துகளை விட்டும் ஆபத்தான மூத்துகளை விட்டும் விச ஜந்துக்களினால் ஏற்படும் மூத்துகளை விட்டும் எதிரிகளுடைய சதித்திட்டங்கள் சிறு வஞ்சனை சூரியங்களினால் ஏற்படும் மூத்துகளை விட்டும் பாதுகாத்த அருள் புரியா அல்லாஹ். என்றிருந்தாலும் நாங்கள் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர்கள் யா அல்லாஹ். எங்கள் மரண நாளை எங்கள் வாழ்நாளில் நல்ல நாளாக்கி தாயா அல்லாஹ். தௌபா இஸ்திக்ஃபார் செய்தவர்களாக, பாவ மன்னிப்பு தேடியவர்களாக, வசியத் செய்தவர்களாக, கடமைகளை நிறைவேற்றியவர்களாக, கடன்களை ஒப்படைத்தவர்களாக ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்ட அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத்தை நீ புதுப்பித்தவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற புனித கலிமாவை உறக்க மொழிந்தவர்களாக சிரித்த முகத்தோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். நாங்கள் மரணித்ததற்கு பின்னால் எங்கள் ஜனாசாவை சாலிஹான சுன்னத்துல் ஜமாத்தினரை கொண்டு உன்னுடைய முபாரக்கான மலாய்க்கத்துமார்கள் புடை சூழ குளிப்பிக்கச் செய்து கபன் செய்யச் செய்து சுமக்கச் செய்யா அல்லாஹ். சுன்னத்துல் ஜமாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் எங்கள் ஜனாசாக்களை தொடாமல் பாதுகாத்து விடியா அல்லாஹ். எங்கள் ஜனாசாவின் பக்கம் வராமல் நீ பாதுகாத்து விடியா அல்லாஹ். உன்னுடைய ஹபீபின் ஆஷிகீன்களை கொண்டு எங்களை குளிப்பிக்கச் செய்யா அல்லாஹ். எங்களை கஃன் செய்யா அல்லாஹ். எங்கள் வீட்டிலிருந்து ஜனாசா தூக்கப்படுகிற பொழுது எல்லோரும் அழுதாலும் நாங்கள் சிரிக்க வேண்டும் யா அல்லாஹ். உன் மீதுள்ள நம்பிக்கை எங்கள் இதயங்களில் பரவச் செய்யா அல்லாஹ். சாலிஹான சாதாத்துகளை கொண்டோ நல்ல ஆலிம்களை கொண்டோ நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் மக்களை கொண்டோ எங்கள் ஜனாசாக்களை தொழுக வைக்கச் செய்யா அல்லாஹ். கபர் இறக்குகிற நேரத்தில் ஹபீபான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான கரங்கள் தொட்ட நிலைமையில் கபர் இறங்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். நாங்கள் கொஞ்சம் அதிகமாக கேட்டாலும் தகுதி இல்லாமல் கேட்டாலும்
நீ விசாலமான கொடையின் அதிபதியா அல்லாஹ். நீ எங்களுக்கு அந்த அருளை தாயா அல்லாஹ். எங்கள் குடும்பத்தில் மரணித்தவர்கள் யாருக்காவது கபரதாம் இருந்தால் மாற்றித்தாயா அல்லாஹ். எங்கள் கபறுகளையும் எங்கள் பெற்றோர் உற்றார் உறவினர்கள் மனைவி மக்கள் நண்பர்கள் அனைவருடைய கபறுகளையும் சுவன பூஞ்சோலையாக்கி ஒளிமயமாக்கி விசாலமாக்கி ரவுலாவோடு ஒரு தொடர்புள்ளதாக்கி தாயா அல்லாஹ். ரவுலாவோடு தொடர்புள்ளதாக்கி தாயா அல்லாஹ். நாளை கபறுகளிலிருந்து எழுந்திருக்கிற பொழுது கியாமத்தினுடைய அமளி துமளிகளை விட்டு பாதுகாத்து நல்லடியார்களோடு எழுந்திருக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். உன்னுடைய அர்ஷுக்கு கீழால் நிழலை தாயா அல்லாஹ். லிவாவுல் ஹம்த் என்ற கொடிக்கு கீழால் ஒதுங்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ், நாளை ஆமால் நாமாக்களை வலக்கரங்களில் வாங்கும் பாக்கியத்தை சிரித்த முகத்தோடு நசீபாக்கி தாயா அல்லாஹ். மீசானில் ஹைராத்துகளை அதிகப்படுத்தி தாயா அல்லாஹ். சிராத்தில் முஸ்தகீம் பாலத்தில் ஹபீபான ஆஷிகான மாஷூகான எங்கள் கண்மணி ஈருலகத்தென்றல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொற்கரத்தை பிடித்து மின்னலை போல் கடக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். நாளை நாங்கள் ஹவுலுல் கௌசரில் ஓடி வருகிற பொழுது எங்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொற்கரத்திலிருந்து தண்ணீர் வாங்கி குடித்து தாகம் தீருகிற பாக்கியத்தையும் அவர்களுடைய எல்லா ஷஃபாஅத்துக்கும் அருகதை உள்ளவர்களாக தகுதியுள்ளவர்களாக ஆக்கி அருள் புரியா அல்லாஹ். சுவன திறப்பு விழாவில் எங்கள் பெற்றோர் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு கலந்து கொள்ளும் பாக்கியத்தை கண்மணி நாயகத்தின் காலடிகளுக்கு கீழால் ஒன்று கூடுகிற பாக்கியத்தை நசீபாக்கி அங்கும் நாங்கள் ஆஷிகீன்களாக எங்களை வாழச் செய்யா அல்லாஹ். நாங்கள் கேட்க தெரியாதவர்கள் நீ கொடுக்க தெரிந்தவன் யா அல்லாஹ். எங்களுக்கு எதுவெல்லாம் நலவாக இருக்குமோ அவைகளை தந்து எதுவெல்லாம் கெடுதியாக இருக்குமோ அவைகளை விட்டு பாதுகாத்து அருள் புரியா அல்லாஹ். எங்கள் ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலைமையெல்லாம் கேட்டார்களோ அந்த நிலைமையெல்லாம் தந்து எந்த கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த கெடுதிகளை விட்டும் பாதுகாத்து அருள் புரியா அல்லாஹ். இந்த மஜ்லிஸை விட்டும் நாங்கள் எழுந்திருப்பதற்கு முன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக குற்றங்கள் பொறுக்கப்பட்டவர்களாக வேதனைகள் நீங்கியவர்களாக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்தவர்களாக மன இறுக்கங்கள் நீங்கியவர்களாக மக்கள் இல்லாதவர்களுக்கு மக்கள் கிடைக்கும் சூழ்நிலைகளை பெற்றவர்களாக ஆஷிக்குகளாக எல்லா விதமான கவலைகளும் நீங்கியவர்களாக சிறுகள் பாத்திலாக்கப்பட்டவர்களாக சதித்திட்டங்கள் முறியடிக்கப்பட்டவர்களாக கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக பெரும்பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக சிறுபாவங்களை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக உன்னுடைய அருளை பெற்றவர்களாக உன்னுடைய ஹபீபின் கடை கண் பார்வைக்குரியவர்களாக ஆக்கி அருள் புரியா அல்லாஹ். ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما اللهم انا نسالك الصحة والعفة وحسن الخلق والرضا بالقدر يا رب العالمين يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم لا تردن أيدينا اللهم لا تردن أيدينا خائبين ولا خاسرين بكرمك وجودك ولطفك وإحسانك وبحق نبيك المختار وآله الأطهار وصحابه الأخيار وسائر الأنبياء والمرسلين برحمتك يا أرحم الراحمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم صلى الله تعالى على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. எல்லாரும் எந்திரிங்க, எல்லாரும் சலாம் வைத்து. يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم
عليكم شرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه السرور أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسير وغالي أنت مصباح الصدور حبيبي يا محمد يا عروس الخافقين يا أيد يا ممجد يا إمام القبلتين وجهك يسعد يا كريم الوالدين حوضك في المبارك بردنا يوم النصور غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومقيل العثرات يا ولي يا الحسنات يا رفيع الدرجات كفروا عني ذنوبي واعفوا لي عن سيئاتي علم سر وأخفى مستجيب الدعوات ربي ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم صلى الله على سيدنا محمد يا ربي صلي وسلم السلام عليكم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கையானவர்களே, வருகை தந்திருக்கிற அனைவர்களுக்கும் தபர்ருக் என்ற அடிப்படையிலே எனவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தங்கள் கலைந்து செல்கிற பொழுது உடைய கரங்களில் தரப்படும். துஆ செய்யுங்கள். அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். Hello.